ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் 2 பீஸ் நைட்டி குளோத்தை வச்சு கட் ஒர்க் மாடல் டிசைன் நைட்டி பார்க்க போகிறோம். நைட்டி ரெடி பண்ணியிருக்கேன். 2 நைட்டி குளோத்தை வச்சு ஃபேன்சியான மாடலில் பைப்பிங் ரோப்பை வச்சு நைட்டி கட்டிங் ஸ்டிச்சிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல் குளோத்தில் எது செட் ஆகுதோ அதை மேட்ச் பண்ணி நைட்டி ரெடி பண்ணலாம். இது 3 மீட்டர் நைட்டி குளோத்து. இதை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் நம்ம நிற்கக்கூடிய பக்கம் மட்டும் சைடில் இந்த மாதிரி 4 துணியும் வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டிங் பக்கம் தான் நெக்கு வரும். ஃபஸ்ட்டு நெக்கும் ஷோல்டருமா சேர்த்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். அடுத்து இந்த மார்க்கிங்கில் இருந்து கீழ்ப்பக்கமாக 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். அடுத்து ஆம்ஹோல் வளைவுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணுதேன். மார்க்கிங் கொஞ்சம் அழுத்தமாகவே கொடுக்குதேன். அதிக அழுத்தமாக கொடுத்தீங்கன்னா சார்கோலினுடைய மார்க்கிங் போகாது. அடுத்து ஆம்ஹோல் வளைவு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிடலாம். இந்த மார்க்கிங் பார்க்கும்போது நல்லா புரியும்னு நினைக்கேன். ஆம்ஹோலில் இருந்து டேப்பை இப்படி பிடிச்சி பார்க்கும்போது மொத்த சுற்றளவு 13 இன்ச்சு வருது. இது எக்ஸல் நைட்டியின் அளவு. அடுத்து ஷோல்டரில் இருந்து மேலிருந்து கீழ் 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். ஹிப் சுற்றளவு எடுக்கணும். டேப்பை இந்த மாதிரி மாற்றி பிடிச்சி 13 இன்ச்சில் இருந்து 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் சுற்று 13, ஹிப் சுற்று 11. இப்படியே அழுத்தமாக மார்க்கிங் பண்ணி ஆம்ஹோலில் இருந்து வளைவாக இப்படி எடுத்துட வேண்டியது தான். இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து வளைவாக இப்படி கொடுத்து நைட்டினுடைய கீழ்ப்பக்க மொத்த சுற்றளவு 17 இன்ச்சு வரும். தையலுக்கு 1 இன்ச்சு போக அப்படி 17 இன்ச்சையும் கவர் பண்ணிட வேண்டியதுதான். மீதமாக இருக்கக்கூடிய இந்த துணியை தான் ஸ்லீவுக்கு எடுக்க போகிறேன். நைட்டி துணியில் அதிகமான துணி மீதமாக வராது. ஸ்லீவ் இறக்கம் 8 இன்ச்சு கிடச்சிருக்கு. இவ்வளவும் போதும். ஸ்லீவ் முன் கை 7.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் எடுத்தாச்சு. அடுத்து மெஷர்மெண்ட் கொடுத்த அதே அளவுக்கு அப்படியே கட்டிங் கொடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நைட்டி கட்டிங் முடிஞ்சுது. மேல் பக்கமாக இந்த மாதிரி சென்டர் கட்டிங் கொடுக்குதேன். சின்ன கட்டிங் போட்டால் போதும். 4ஆக போட்ட பீஸை இந்த மாதிரி பிரித்து எடுத்து பேக் பீஸை மட்டும் எடுத்து பேக் நெக்கு மெஷர்மெண்ட் கொடுக்க போகிறேன். 2.5 இன்ச்சுக்கு பேக் நெக் மார்க் பண்ணி 1 இன்ச்சு குழிவாக இப்படி கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். மேலிருந்து கீழ் நைட்டி இறக்கம் ஃபுல்லாக எடுக்குதேன். பேக் நைட்டி வேலை முடிஞ்சிட்டு இதை இப்படியே மடக்கி வச்சிடலாம். அடுத்து ஃப்ரண்ட் நைட்டி க்ளோத் எடுத்திருக்கேன். இதில் தான் கட் ஒர்க் வைக்க போகிறேன். மாடலிங் வைக்கணும். இந்த ஃப்ரண்ட் மாடல் வைக்கிறதுக்கு எப்படி நைட்டி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஆம்ஹோல் வளைவில் இந்த மாதிரி டேப்பை வச்சு ஸ்ட்ரைட்டாக கீழே எடுக்கணும். கீழ் இறக்கம் 32 இன்ச்சில் மார்க் பண்ணுதேன். நைட்டி க்ளோத் நல்ல பக்கத்தில் தான் மார்க்கிங் பண்ணுதோம். அதையும் கவனமாக கவனிச்சுக்கிடணும். அடுத்து ஒரு மார்க்கிங் மேல் ஷோல்டரில் இருந்து கீழ்ப்பக்கமாக 32 இன்ச்சில் மீண்டும் மார்க் பண்ணுதோம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஆம்ஹோல் வளைவில் இருந்து 32 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 2வது மார்க்கிங் ஷோல்டரில் இருந்து 32 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே டேப்பை பிடிச்சி மார்க் பண்ணுதேன். இந்த கட்டிங் பார்க்கறதுக்கு குழப்பமாக இருந்த மாதிரி இருக்குது. ஃபைனல் வரும்போது பார்க்கும்போது இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 2 மார்க்கிங்கே பார்க்கறதுக்கு அடுத்தடுத்து இருக்குது. அடுத்து மேல் வலது ஷோல்டருக்கு வரலாம். இதில் டேப்பை வச்சு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். ஆம்ஹோல் பக்கமாக டேப்பை வைக்கல, ஷோல்டரில் தான் 2.5 இன்ச்சுக்கு டேப் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேப்பை கீழே இறக்கி ஃபஸ்ட்டு மார்க் பண்ண 32 இன்ச்சில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த மார்க்கிங் வளைவான மார்க்கிங்காக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். மார்க் பண்ணினதில் இருந்து அப்படியே கட்டிங்கும் கொடுத்துடலாம். வளைவான கட்டிங் முடிஞ்சிட்டுது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இந்த வலது பீஸ் கட்டிங்கை மாற்றி பிளாக் நைட்டிலையும் பிளாக் பீஸ் கட்டிங்கை இந்த பிங்க் கலர்லையும் வைக்க போகிறேன். பார்க்கறதுக்கு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். டபுள் பீஸ் நைட்டியை கட் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். இப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான்.
இந்த ஜாயிண்டில் உங்களுக்கு பிடித்தமான லேஸு அல்லது பைப்பிங் ரோப் இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கலாம். நான் இதில் பைப்பிங் ரோப் வச்சு தான் தைக்க போகிறேன். ஈஸி மெத்தடில் பைப்பிங் ரோப் எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் ரோப் கடையில் இருக்குது, பல கலரில் இருக்குது. நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பைப்பிங் ரோப்பை வச்சு இப்படி ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு தையல் போட்டுடலாம். இப்படி ஒரு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா பைப்பிங் ரோப்பை வச்சு தைக்க தெரியாதவங்களுக்கும் இது ஈஸியான மெத்தடில் வரும் உங்களுக்கு. அடுத்து கட் பீஸை உள்ளாடி கொடுத்து மேல் பக்கமாக பதிச்சு ஒரு தையல் கொடுக்குதேன். இந்த பைப்பிங் பதிச்ச க்ளோத்தை பிங்க் கலர் க்ளோத்துக்கு மேலே வச்சு பதிச்சு ஒரு தையல் போட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். பைப்பிங் ரோப்பை வச்சு பதிச்சிட்டோம். வளைவான ஒரு தையல் வந்திருக்குது, பார்க்கவே தெரியுது. பைப்பிங் ரோப் நல்லா நீட்டாகவே இருக்குது, பதிச்சு தைச்சதுனால நல்லா நீட்டாக வந்திருக்கு. அடுத்து இந்த நைட்டியில் பாக்கெட் வைக்க போகிறேன். வலது ஷோல்டர் மேலிருந்து கீழ் 19 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். பிங்க்கும் க்ளோத்தும் ஜாயிண்ட் ஆகும்படி பாக்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்கெட்டை தான் இதில் பதிக்க போகிறேன். பாக்கெட் ஸ்டிச்சிங் முடிஞ்சிட்டுது. அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு. இந்த மாதிரி மாடலில் பைப்பிங் ரோப் ஃபஸ்ட்டு பதிச்சிருக்கேன். கேன்வாஸில் கருப்பு க்ளோத்தை அயன் பண்ணி அதுலேயும் கீழ்ப்பக்கமாக பைப்பிங் ரோப் பதிச்சு தைச்சிருக்கேன். இந்த கேன்வாஸை அப்படியே தூக்கி நெக்கில் வச்சு ஒரு தையல் கொடுக்க போகிறேன். இந்த தையலும் அசையாமல் இருக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டே பைப்பிங் ரோப்பை பதிச்சு ஒரு தையல் கொடுத்துருக்கேன். தையல் முடிஞ்சதும் இந்த மாதிரி கட்டிங் கொடுத்து உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த துணியை எடுத்துடணும். இந்த மாடலுமே தையல் தைக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே புரியும். நைட்டி துணியுமே மாற்றி தான் வச்சுருக்கேன். கேன்வாஸ் நெக்கு துணியையுமே மாற்றி தான் வச்சுருக்கேன். இதை இப்படியே உள்டாவாக உள்ளாடி தள்ளிட வேண்டியதுதான். இந்த மாதிரி 3 கார்னர்லையும் சின்னதாக ஒரு கட்டிங் கொடுக்கணும். நம்ம தைத்திருக்கக்கூடிய தையலில் கட்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்படியே மாற்றிட வேண்டியதான். 2 பக்கமுமே நல்ல பக்கமாக வந்துடும். இந்த நெக்கை இப்படியே பதிச்சு 2 தையல் மேலும் கீழுமா கொடுத்துடலாம். பதிச்சுட்டேன். அடுத்து சென்டரில் ஜிப்பு வைக்கிறதுக்கு கட்டிங் கொடுத்துருக்கேன். ஜிப்பினுடைய மெஷர்மெண்ட் பார்த்து தான் கட்டிங் கொடுக்கணும். ஜிப்பு மொத்த இறக்கம் 9 இன்ச்சு வரும். 7.5 இன்ச்சுக்கு கட்டிங் கொடுத்தா போதும். ஜிப்பை இந்த மாதிரி நைட்டிக்கு மேலே மாற்றி தான் பதிக்கணும். ஜிப்பில் பித்தளையில் மேலும் கீழும் ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. ஜிப் அங்கும் இங்கும் வெளியே வராமல் இருக்க இந்த பித்தளை அழுத்தத்தை பார்த்து தான் நம்ம தையல் போடணும். இல்லைன்னா ஊசி அதில் விழுந்துட்டுனா ஊசி உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனமாக பதிச்சு ஜிப்பு வச்சுட்டேன். அடுத்து ஜிப் தெரியாமல் இருக்க கருப்பு துணியிலேயே ஒரு பட்டி வைக்கலாம். இந்த பட்டி துணியையும் நல்ல பக்கம் பார்த்து ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டிருக்கேன். இதையும் இந்த ஜிப்புக்கு மேலே வச்சு ஜிப் தெரியாமல் தையல் போட்டுட்டேன். நைட்டியின் ஃப்ரண்ட் நெக்கு முடிஞ்சிட்டுது. அடுத்து பேக் நெக்கு. பிளாக் பீஸில் இருந்து கிராஸாக ஒரு துணி எடுத்து பேக் நெக்கில் வச்சு பதிச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட வேண்டியதான். பேக் நெக்லையும் 2 ஸ்டிச்சிங் கொடுக்கணும். பேக் நெக்கும் முடிஞ்சிட்டுது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் பதிக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்ல பக்கமாக வச்சு ஷோல்டரில் ஒரு தையல் கொடுக்கணும். ஸ்லோப்பான ஷோல்டர் தையலாக இருக்கணும். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அடுத்து ஸ்லீவ் பதிச்சு தைச்சிட வேண்டியதான்.
ஸ்லீவையுமே சூப்பராக தைச்சிட்டோம். எந்த வித சுருக்கமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நைட்டி பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்லீவ் முடிஞ்சதும் நைட்டி ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். முன் கை 6 இன்ச்சியும் ஆம்ஹோல் 8.5 இன்ச்சிலையும் மெஷர்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்டிச்சிங் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். மெஷர்மெண்ட்டுக்கு வளைவான ஸ்டிச்சிங்காக வந்திருக்கு, பார்க்கவே தெரியுது. அடுத்து லாஸ்ட்டு தையல் கீழ்ப்பக்கமாக 1/2 இன்ச்சில் மடக்கி இந்த மாதிரி ஒரு தையல் கொடுத்துடலாம். சூப்பரான கட்ஒர்க் மாடல் டிசைன் நைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம எஸ்கே கிச்சனில். நைட்டியில் கலர்ஃபுல் ஷோ பட்டனும் வச்சுருக்கேன், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ தையல் தைப்பவர்களுக்கும் தையலில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புதேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.